Hello friends, welcome to Ageeth kitchen. இன்னைக்கு நாம mozzarella cheese எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதீங்க, subscribe பண்ணிருங்க. சீஸ் செய்ய தேவையான பொருட்கள் நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. வாங்க நாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 லிட்டர் பச்சை பால் எடுத்துர்க்கேன். இது நான் காய்ச்சின பால்ல நமக்கு சீஸ் பண்ண முடியாது. நாம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தா போதும். அப்பப்போ தொட்டு பார்த்துக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் நான் 6 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் கிளறி விட்டுட்டே இருக்கேன். இது நீங்கள் கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சீஸ் கரெக்டாக வரும். தண்ணி கலக்காத பால் வாங்கினா தான் நம்மளுக்கு சீஸ் நல்லா கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் மாடி யாராச்சும் வச்சுருந்தா அவங்கக்கிட்ட வாங்கி சீஸ் செய்யுங்க. பாருங்கள் அப்படியே ஃபார்ம் ஆகுது சீஸ். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படியே கிளறிட்டே இருக்கும்போது நல்லா பாருங்கள் ஃபார்ம் ஆகும். அதை ஒன்று சேர்த்தணும், அப்படியே நாம் சேர்த்து விடணும். சீஸ் செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்மளுக்கு 2 மினிட்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி திரண்டு வந்துடும். இப்போ பாருங்கள் எல்லாம் வந்துருச்சு. நான் அப்படியே சேர்த்து விடுறேன். அவ்வளோதான், நம்ம சீஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இனி இதை நம்ம எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த முதல்ல ஹாட் வாட்டரை எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஹாட் வாட்டரை எடுத்து வச்சுட்டு சீஸ் பண்ணினீங்கன்னா சீக்கிரம் பண்ணிடலாம். சீஸோட விலை ரொம்ப கம்மி தான், 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். நான் 2 to 3 மினிட்ஸ் தான் ஹாட் வாட்டருக்குள்ளே நல்லா வச்சு சோக் பண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா எலாப்ரேட் ஆகுது பாருங்கள். இவ்வளோ தான் சீஸோட வேலை. நல்லா எலாப்ரேட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சு, அந்த தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, பிழிஞ்சு எடுத்து வச்சிடணும். உங்கள்கிட்ட பாலித்தீன் கவர் ஆர் பேக் இருந்தால் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. 1 மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா சீஸ் நம்ம செதறதுக்கு நல்லா பதமாக கிடைக்கும். நான் இப்போ இதனால் டைட்டாக ஃபோல்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கேன். 1 மணி நேரம் வச்சு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் சீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். குழந்தைங்களுக்குலாம் சீஸ்னால் ரொம்ப பிடிக்குது. அதை நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். கடையிலலாம் எப்போ வச்சது நமக்கு தெரியாது. செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இங்கே பாருங்கள் கட் பண்ணால் ஈஸியாக கட் ஆகுது. அதனால தான் நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு எடுக்கிறோம். அவ்வளோதான், நம்ம சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் mozzarella cheese ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.